விஜய் போடுற மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் போட்டாச்சு. அவங்க அவ்வளவு திருப்தியாக இல்லை. அவர்தான் மாட்டு கட்சி வரலாம்னு ஒரு எண்ணம். அந்த அளவுக்கு கொஞ்சம் அனுபவத்துல ஆளுகளோட சேர்ந்து அனுபவத்துல இருந்திருக்கா. புதுசா இருக்கிறதுனால அவரு தனியா செயல்பட முடியாது. நல்ல ஒரு அரசியல் வரணும்ன்றது எனக்கு ஒரு அபிப்பிராயம். அது புதுசா யாராச்சும் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். மொழியை பாதுகாக்கும். ஏன்னா இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுல இருக்கும்போது மும்மொழி கொள்கை கொண்டு வரதை மத்திய அரசு கொண்டு வராங்க. அதுல நிறைய ஆதிக்கம் செலுத்தி விட்டுப்படணும் என்ற ஒரு கட்டாய சட்டத்துக்குள்ள போறாங்க. என் பேர் தேவதாஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப 2026 எலெக்ஷன் நடக்குது. உங்களுக்கு யாருடைய வாக்குறுதி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? வாக்குறுதி இலவசங்கள் தரதை காட்டில தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இனம், தமிழ் பண்பாடு, தமிழ் நாகரிகம் இதை நம்ம பாதுகாக்கணும். மொழியை பாதுகாக்கணும். ஏன்னா இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுல இருக்கும்போது மும்மொழி கொள்கை கொண்டு வரதை மத்திய அரசு கொண்டு வராங்க. அதுல நிறைய ஆதிக்கம் செலுத்தி விட்டுப்படணும் என்ற ஒரு கட்டாய சட்டத்துக்குள்ள போறாங்க. அந்த மாதிரி இதுல நம்ம இலவசங்களையோ மற்ற இதுகளையோ எதிர்பார்த்தோம்னு சொன்னா நம்ம மாயையான பிம்பத்துக்கு நம்ம அடிமையாகி நம்மளோட உரிமைகள் எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால மீண்டும் திராவிட திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வரும். 2026 எலெக்ஷன் நடக்குது. உங்களுக்கு யாருடைய வாக்குறுதி எல்லாம் பிடிக்கும்? அண்ணாமலை வாக்குறுதி அண்ணாமலை பிடிக்கும். அதனால அவங்க அந்த பேச்சு நம்ம ஏற்கனவே பிஜேபியில இருக்கா. ஓகே, அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அது நமக்கு நல்லா பிடிக்கும். ரெண்டாவது ஒருத்த மாதிரி பொய் சொல்ல மாட்டாங்க. நேரடியா போய் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து ரெக்கார்டு பூர்வமா மெயின்டைன் பண்றாங்க. அதனால எனக்கு பிடிக்கும். இந்த அரசியல் வந்திருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு புதுசா வந்திருக்காரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் அனுபவத்துல ஆளுகளோட சேர்ந்து அனுபவத்துல இருந்திருக்கா. புதுசா இருக்கிறதுனால அவரு தனியா செயல்பட முடியாது. பெரிய விஷயம் அது. நல்ல ஒரு அரசியல் வரணும்ன்றது எனக்கு ஒரு அபிப்பிராயம். அது புதுசா யாராச்சும் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, விஜய் பாத்தீங்கன்னா சினிமால இருந்து அரசியலுக்கு வராரு. அதை பத்தி நீங்க என்ன? நல்ல விஷயம் தானே. ஒவ்வொரு விஷயம் மாற்றம் ஆகுறது நல்லது தானே. அது நல்லதாதான் நாங்க நினைக்கிறோம். ஓகே, இப்ப அவருக்கு நிறைய எதிர்ப்புகள், நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. இப்ப கரூர் சம்பவமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? நிறைய ஒரு நல்லது நடக்க போதுன்னா நிறைய பிரச்சனைகள் வரதானேப்பா செய்யும். அதெல்லாம் தாண்டி வரதான் நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்துதான் ஆகும். ஓகே, உங்களுக்கு இப்ப விஜய் அரசியலுக்கு வந்துருக்காங்க. அதை பத்தி அவருடைய ஆசை வந்திருக்கிறாரு. யார் வேணாலும் வரலாம். நான் கூட கட்சி ஆரம்பிச்சு வரலாம். ரசிகர்களை நம்பி வராங்க. 75 வருஷம் 80 வருஷம் இருக்கிற கட்சிகளோட அவர் போட்டி போடும்போது ஒரு விரோதியாட்டம் ஒரு பகைமையை வளர்க்கக்கூடியதான வார்த்தை சொல்லு இந்த மாதிரி வரும்போது முற்றிலுமா வெறுப்பு தன்மைகள் ஏற்படும். அதனால அவருடைய ரசிகர்களை திருப்தி கொடுத்தா ரசிகர்களோட வாக்கு கிடைக்கும். ஆட்சியிலேயே மற்றவர்களே அமர முடியும். அவர் எதிர்ப்பு தலைவராக நல்ல சந்தோஷம் தான். வாக்குறுதி யாரும் நான் சொல்றது இன்னைக்குள்ள சூழ்நிலை யாருமே சொல்ற மாதிரி சூழ்நிலை இல்லை. ஓகே, விஜய்க்கு போடுற மாதிரி. ஓகே, எதனால விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறீங்க? எல்லா கட்சிக்காரங்களும் போட்டாச்சு. ஓகே, அவங்க அவ்வளவு திருப்தியாக இல்லை. அவர்தான் மாட்டு கட்சி வரலாம்னு ஒரு எண்ணம். விஜய்க்கு பாத்தீங்கன்னா அரசியல் அனுபவங்கிறது கிடையாது. இல்ல அப்படிங்கிறப்ப அவர் சினிமால இருந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. எந்த நம்பிக்கையில விஜய்க்கு போடலாம்? எல்லா பேரும் அரசியல்ங்கிறது எல்லா பேரும் சினிமால இருந்தே வந்தவங்க. அதனால நம்ம எதுக்கு அரசியல் பிறந்த குறிச்சு அரசியல் யாரும் பண்ணது இல்லை. விஜய் சினிமால இருந்து வந்தவர். விஜயகாந்த் சினிமால இருந்து, கலைஞரே சினிமால இருந்து வந்தவர். அதனால நம்ம புதுசா அரசியல பறக்கிறப்ப அரசியல் ஒரு மாற்றம் வரலாம்னு ஒரு நினைக்கிறோம். ஓகே, இப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வருது. அது எதனால நினைக்கிறேன்? விஜய் மேல பண்றாங்கன்னா குறுகிய காலத்துல வந்ததுனால நிறைய அவங்க மேல அதிருப்தி பண்றாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க, எதிர்கட்சியா இருக்கிறவங்க அவங்க பரம்பரையா இருந்தவங்க, அரசியல் நுணுக்கம் தெரிஞ்சவங்க, எந்த வழியில எப்படி கொண்டு போனா அவரை இது பண்ணலாங்கிற. ஏன்னா ஒரு புதுசா தானே அனுபவமா இருக்கிறோம். ஓகே, இப்ப விஜய் கிட்ட பிடிச்ச வாக்குறுதிகள் உங்களுக்கு ஏதாவது? விஜய் கிட்ட என்ன வாக்குறுதி எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகே, அது அவரோட மனநிலையை பத்தி நம்மளே சொல்ல முடியாது. நம்ம நினைக்கிற அவர் சொல்ல முடியாது. அவர் என்ன தேர்தல் அறிக்கை சொன்னா அப்பதான் சொல்ல முடியும். இப்ப அவர் எதுவுமே சொல்லல. இதுனா முடியாது, சொல்லல. அது அரசியலுக்காண்டி சொல்றாங்க. அது சாத்தியமா என்னன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா இப்படி என்ன சொல்றாருன்னா தங்கச்சிகளுக்கு அண்ணன்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சீர் தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி அண்ணாமலையோட வாக்குறுதி எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பிடிச்ச வாக்குறுதிகள் சொல்லுங்க. எதையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நேரடியா போய் பார்த்து எதையும் செய்வாரு. அதனால அவருக்கு நமக்கு நல்லா பிடிக்கும். அண்ணாமலை மாத்திருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்னன்னா நம்ம கட்சியில இருக்கோம். கட்சி சொல்ற வேலையை கேட்போம். அவர் தவிர மற்றபடி இந்த பொறுப்புல இருக்கணும் அந்த பொறுப்புல இருக்கணும் அப்படிங்கிறது என்ன கிடையாது. இல்ல அந்த எண்ணம்லாம் இல்ல. கட்சி என்ன சொல்லுவோம் அதை கேட்போம். 2026 எலெக்ஷன் வருது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச
வாக்குறுதிகள் என்ன? நீங்க விஜய் ஓட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா போடும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய எல்லாமே பழகிட்டு தெரிஞ்சுக்கிட்டோ வரதில்ல நிறைய தப்புங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சரி பண்ணி அது சரியா அவரு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஓகே ஓகே. இப்ப அவரோட ஃபேமிலில நிறைய எப்படி சொல்றது, அவங்க டிவைஸ் மேட்டர் கூட இந்த மாதிரி நிறைய எல்லாம் வருது. அது மூலியமா அவரோட நேம் ஸ்பால் ஆகும் நினைக்கிறீங்க? அது அவரோட தனிப்பட்ட லைஃப். அதுல நம்ம எல்லாம் முக்கு நுழைக்கிறது அவ்வளவு ஒரு நல்ல விஷயமா எனக்கு படல. அவரு பாத்துக்கிறாரு அவரோட ஃபேமிலி. அதுல அது தேவையில்லைன்றது அவங்க பாத்துக்காங்க. பொது சேவையா அதை பத்தி பேசுறது மட்டும் தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே. இப்ப 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே சீமான் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப டிவி 4 முனை போட்டி மாதிரி நடக்க போகுது. அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய போட்டியா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு புதுசா யாராச்சும் ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும். அது விஜயா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். வாக்குறுதியில எப்பயுமே திமுக தான் வரணும். ஓகே. அவங்களோட என்னென்ன வாக்குறுதி? முதியோர் உதவி சேர்த்து மகளிர் மறுபடியும் அதிமுக சொல்லியிருக்காங்க. ஓகே. என்ன நம்ம ஆண்களுக்கு தான் கொடுக்கவே. சரி ஓகே ஓகே. பெண்களுக்கு இலவசமா பச்சு விட்டுருக்காங்க அவங்க ஆட்சியில. ஆமா. ஆண்களுக்கு உடனே சொல்லி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல அது அப்படியெல்லாம் கேட்க முடியும். நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அவங்க போன பிரச்சனை இல்லை. இப்ப விஜய் பாத்தீங்கன்னா சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆமா. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா அவங்க இருந்தாலும் ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஓட்டு போடுவாங்க. ஓட்டு சேவை கொஞ்சம் டிஎம்கே குறைவு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே கொஞ்சம் குறைவு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.